திருக்குறள் 2 கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தோழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? சுந்தரபுரம் என்கிற ஊரில மாரியப்பன் என்கிற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு செல்லாத்தாள் என்கிற மனைவியும் சுந்தரவேல் என்கிற ஒரு மகனும் இருந்தார்கள். கடவுள் நம்பிக்கையோடு இருந்து விவசாயம் செய்து குடும்பத்தை முன்னேற்றி வந்தார். தன் மகனை வெளியூரில் மேற்படிப்பு படிக்க வைத்தார். சுந்தரத்துக்கு ஒரு நண்பன் குமரன் இருந்தான். குமரன் கடவுள் பக்தி மற்றும் நல்ல குணமுடையவன். சுந்தரத்துக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்நிலையில் மாரியப்பன் மாரடைப்பால் உயிரிழந்தார். நண்பன் குமரன் மட்டுமே ஆதரவாக இருந்தார். நம்ம ஊர் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட சொன்னார். ஆனால் சுந்தரம் ஈடுபாடு காட்டவில்லை. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு திருடர்கள் அதிகமாகினர். சுந்தரம் வீட்டில் உள்ள பணத்தையும் நகையும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மழைக்கால இரவில் திருடிவிட்டார்கள். இந்நிலையில் ஒரு நாள் இரவு தந்தையை நினைத்து கண்கலங்கினார். அயர்ந்து தூங்கியபோது மாரியப்பன் கனவில் வந்து முருகனை வழிபட நம் குறைகள் தீரும் என்றார். காலை 4 மணிக்கு சுந்தரத்துக்கு முழிப்பு வந்து எழுந்து உடனே தன் தந்தை சொல்வதை கேட்க வேண்டும் என்று எண்ணி தன் தவறை உணர்ந்து முருகனை வழிபட்டு கண்கலங்கினார். உடனே கோயிலுக்கு கிளம்பி வழிபட நினைத்து கோயில் திண்ணையில் அமர்ந்தார். நேரம் 4:30 மணி என்பதால் நடை திறக்கவில்லை. அப்போது கோயில் உள்ளே இருந்து இருவர் பேசியது கேட்க ஆரம்பித்தது. ஆம், திருடர்கள்தான். ஒருவன் சொன்னான், இந்த ஊரில் திருடிய எல்லாம் கோயில் கோபுரத்தில் பத்திரமாக இருக்கிறது. மழைக்காலம் முடிந்ததும் ஆற்று வெள்ளம் குறைந்ததும் வெளியூருக்கு சென்று விற்றுவிடலாம் என்றான். அதற்கு இன்னொருவன் ஆமாம், அதான் சரி என்றான். சுந்தரம் புரிந்து கொண்டான். உடனே தன் நண்பனை நோக்கி ஓடி குமாரனை அழைத்து வந்து நகைகளையும் பணத்தையும் மீட்டான். கடவுள் முருகனிடம் மனம் வருந்தி நன்றி தெரிவித்தான். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், எவ்வளவு படித்திருந்தாலும் இறைவன் துணை இல்லை என்றால் நாம் அனைத்தையும் தக்க நேரத்தில் இழக்க நேரிடும். அறிந்து செயல்படுவோம். அவனின்றி அணுவும் அசையாது.